எல்லாம் நல்லா இருக்கணும். 18 படி 18 ஐயப்பர் கோவில் கார்த்திகை 6ஆம் நாள். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ராயப்பேட்டை முத்து ஸ்ட்ரீட்ல வந்து அருள்மிகு சித்தி புத்தி விநாயகர் ஸ்வர்ணாம்பிகை சுந்தரேச பெருமாள் கோயில் இருக்கும். நம்ம இந்த கோயிலில் வந்து ரொம்ப பெரிய விசேஷம் என்னன்னா அறுபடை முருகரும் அழகா சிலையா வச்சிருக்கா. சைட்ல மெயின் சன்னதி வந்து விநாயகர், அப்புறம் வந்து சுந்தரேச பெருமாளும் ஸ்வர்ணாம்பிகாவும். சன்னதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். இங்க வந்து மெயினா எதுக்கு நான் கவர் பண்ணேன்னா அங்க ஐயப்பர் வந்து தனி சன்னதியா பிரதட்சணை பண்ணியிருக்கேன் ஐயப்பரை. இங்க என்னென்ன சன்னதி இருக்குன்னு நான் சொல்றேன். சுந்தரேச பெருமாள், அப்புறம் வந்து ஸ்வர்ணாம்பிகை, விநாயகர், தண்டாயுதபாணி முருகர், காசி விஸ்வநாதர், அப்புறம் வந்து வள்ளலார் சன்னதி தனியா வச்சிருக்கேன். வள்ளலார் சன்னதி பக்கத்தையும் ஐயப்ப சன்னதி. அந்த ஐயப்ப சன்னதிக்கு பின்னாடி வந்து குருவாயூரப்பர், மஞ்சமாதா, அப்புறம் வந்து அதுலேருந்து வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துர்கியம்மன், சண்டிகேஸ்வரர், கால பைரவர், அப்புறம் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியா இருக்கு. சந்திரன் சூரியன் தனி சன்னதியா இருக்கு. அதே மாதிரி வந்து நவகர்கள் தனியாவே சன்னதியா இருக்கு. நால்வர் சன்னதி தனியா இருக்கு. இங்க யார் யாரெல்லாம் சேவிக்க ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா வாங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப கிட்டதான், ராயப்பேட்டை வந்து ரொம்ப கிட்ட, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியர்பை தானப்பா. சிவன் கோயில், பெருமாள் கோயில், அம்மன் கோயில் மூணுமே நீங்க நல்லா சேவிக்கலாம். இங்க மெயினா யார் யாரெல்லாம் ஐயப்ப மாலை போட்டிருக்கீங்களோ அவங்க சேவிக்கணும் ஆசைப்படுறோம், இங்க வந்து சேவிக்கலாம். இது எதுக்கு மெயினா அந்த மாதிரி பிளாக் நான் மெயினா போடுறேன்னா, நிறைய பேர் கேட்டிருக்கா ஏன் இந்த மாதிரி பிளாக் போடுறீங்கன்னா 18 படி 18 கோயில் நான் எதுக்கு போடுறேன்னா, ஆக்சுவலி நான் 48 கோயில், அதாவது 48 ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க. 48 கோயில் போடலாம்னு நினைச்சேன். பட் அது கவர் பண்றது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 18 படிக்காக 18 கோயில் கவர் பண்றேன். எதுக்குன்னா சில பேர் ஆஃபீஸ் போவா, சில பேர் ரொம்ப லாங்லேருந்து இங்க ஒர்க் பண்றாருப்பா, அப்ப அவருக்கு ஐயப்பன் சேவிக்கணும் ஆசை இருந்தா நியர்பை கோயில போய் ஐயப்பரை சேவிச்சுட்டு வரலாம். அதுக்காக அந்த பிளாக் பண்றேன். இந்த கோவில் 300 வருஷம் பழமையான கோவில். கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து சேவிங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். சுவாமியே சரணம் ஐயப்பா.